2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். வாங்க வாழைக்காய் வறுத்து எடுக்கலாம். வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு கட் பண்ணிங்க. ஆனால் தண்ணியில் தாங்க போட்டு வைக்கணும். தண்ணியில் போட்டால் தான் இது கருப்பாகாது, நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி மெடிஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணலாம், நீட்டாக கட் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தாங்க, எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் மிளகாய் தூள். தேவைக்கேற்ற உப்பு எடுத்துருக்கேன். நீங்களும் அதே போல் போட்டுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா கலர் எடுத்துங்க. நம்ம மீன் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செய்யணும். இப்போது மீனை வறுத்து எடுக்கிற மாதிரி. நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேணாம். வேகும்போது கேஸை பற்ற வச்சு தோசைக்கல் போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வறுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கலாங்க. இதை இந்த மாதிரி தாங்க மீன் வறுக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அதில் நல்லா வெந்துருங்க வாழைக்காய். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.